வணக்கம் நண்பர்களே. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தோட ட்ரெய்லரை பார்த்தேன். மரண மாசம் இருக்குது, வேற லெவலில் இருக்குது. நீங்கள்லாம் சொன்னீங்க இது பகவந்த் கேசரியோட டஃபிங்னு சொன்னீங்க. ஆமாம், பகவந்த் கேசரியோட டஃபிங் தான். ஆனால் பகவந்த் கேசரியில் வந்து ஒரு பொண்ணோட ஸ்டோரி, அவங்க பொண்ணோட ஸ்டோரி அப்படியே கண்டினியூ ஆகும். அதே மாதிரி இதுலேயும் கண்டினியூ ஆகுது. ஆனால் இருந்தாலையும் நிறைய சீன்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. ஃபைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த மாதிரியே பகவந்த் கேசரியில் ஒரு ஃபைட் சீன் வரும் ஒரு ஃபேக்ட்ரியில். அதே மாதிரி தான் இதுலேயும் வருது. ஆனால் இருந்தாலையும் மரண மாதம் இருக்குது. டைலாக்காக இருக்கட்டும் வேறு லெவலில் இருக்குது. எல்லாரும் வந்து ஜனநாயகம் படத்தை பார்த்து வேறு லெவலில் கொண்டாட போகிறோம். அது இல்லாத நம்ம தளபதியோட லாஸ்ட் படம் மரண மாதம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைலர் ரிலீஸ் ஆகி 1 hour ஆகுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 மில்லியனுக்கு மேலே போயிட்டு இருக்குது. கரெக்டாக தெரியல, நான் பார்க்கல, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். 4 மில்லியனுக்கு மேலே போயிட்டு இருக்குது. நம்ம வந்துட்டு பயங்கரமான வெற்றியை கொண்டாடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஜி தமிழில் 4:30க்கு சாயங்காலம் 4:30க்கு பார்த்தீங்கன்னா ஆடியோ லஞ்ச் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஆடியோ லஞ்ச் வந்து ஒலிபரப்பு பண்ண போகிறாங்க. நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் போயிட்டு ஆடியோ லஞ்ச் வந்து நம்ம தளபதி எப்படி பேசியிருக்காங்க. ஏன்னா மலேசியாவில் வந்து வேறு லெவலில் பிரம்மாண்டமாக நடத்தினாங்களாம் ஆடியோ லஞ்சு. அதை வந்து நம்ம ஜி தமிழில் போயிட்டு நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்னுட்டு. சன் டிவியில் பார்த்தீங்கன்னா இப்போ வர நம்ம தளபதியோட சாங்ஸும் போட மாட்டேன்றாங்க, மூவிஸு எதுவுமே போட மாட்டேன்றாங்க. இப்போ ஏன்னா நம்ம கையால் வந்துட்டார் இல்லை நம்ம சிவகார்த்திகேயன். நம்ம தளபதி வந்து துப்பாக்கியை கொடுத்து தப்பு பண்ணிட்டாரு. ஏன்னா நான் ஒரு படத்தில் வந்துட்டு யாருமே அவ்வளோ சீக்கிரம் வந்து கெஸ்ட் ரோல் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தளபதி வந்து பரவாயில்ல, நம்ம சிவகார்த்திகேயன் தானே, நம்ம பையன் தான், நம்ம இதுதானே கொடுத்துட்டாரு. அது கொடுத்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிக்கே ஆப்படிக்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கான் சிவகார்த்திகேயன். நான் வாடா போட நிற்கிற பேசுவேன். ஏன்னா அவன் யார் நம்ம யார், நம்ம தளபதியோட வெறியனுங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் படம் வந்தால் அவன் படத்தை வளர்த்து உண்ணும், படத்தை பார்த்து பயங்கரமாக கொண்டாடணும், வேறு லெவலில் கொண்டு போகணுன்னு நினச்சோம். ஆனால் இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிக்கே ஆப்படிக்கிற அளவுக்கு அவன் வளர்ந்துட்டான்னு இல்லை, வளர்த்து விட்டுட்டார் தளபதி. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தளபதிக்கே ஆப்படிக்கிறாங்க. ஏன்னா அவங்க டிஎம்கே கூட சேர்ந்துட்டு தளபதியோட படத்தை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. அது வந்து 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ண வேண்டியது 10ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம தளபதியோட படம் ஜனநாயகம் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஆனால் சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு சொன்னது வந்து 14ஆம் தேதி சிவகார்த்திகேயன் வந்து இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நாளைக்கெல்லாம் சன் டிவியில் போய் பார்க்காதீங்க. நம்ம தளபதியோட ஜி தமிழில் 4:30 மணிக்கு வந்து ஆடியோ லஞ்ச் நடக்குது, அதை பாருங்கள். சன் டிவியில் வந்து நாளைக்கு 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இந்த ஆடியோ லஞ்ச் போடுவாங்க. ஒருத்தருக்கிற பார்க்காதீங்க, தளபதி வெறியன் ஒருத்தருக்கிற பார்க்கக்கூடாது. நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து யாரோட வீடியோ எந்த டிவியை பார்க்குறீங்கன்றது கீழே சொல்லுங்கள். ஜி தமிழா சன் டிவியான்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் காய்ஸ். ஓகே, பாய்.